ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நாங்கள் ஒரு மூவிக்கு போகிறோம். என்ன மூவி அப்படின்னா, நம்மளோட சூப்பர் ஸ்டாரோட மூவி தான், கூலி மூவிக்கு போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தம்பி ஹாய் சொல்லு. நீ இப்போ எங்கே கிளம்பியிருக்க? கூலி கூலி படத்துக்கு போயிட்டு சரி. ரொம்ப நாள் கழித்து நம்ம சேனலில் வந்து வீடியோ போடுறோம். என்ன ரீசன் அப்படின்றத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நாங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நாங்கள் யார் யார் வந்திருக்கோம் அப்படின்னா, கணேஷ், நான், தம்பி, எங்கள் அண்ணா, அதுக்கப்புறம் எங்கள் அண்ணி பொண்ணு, நாங்கள் 5 பேர் தான் வந்திருந்தோம். 5 பேரா? ஆமாம், 5 பேர் தான் வந்திருந்தோம். இப்போலாம் வந்து படம் பார்க்குறதுல எனக்குமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. ரீசன் என்னென்னா, தம்பி வந்து படத்துக்கு போனால் இப்போ அழுகிறது இல்லை, அவனுமே வந்து ஃபுல் படத்தையும் முழிச்சிருந்து பார்க்குறான். ஸோ அதுதான் நமக்கு முக்கியம். எனக்கு வந்து படம் பார்க்குறதுலாம் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. கணேஷ் மட்டும் எந்த படம் போட்டாலுமே போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் பார்க்க போயிடுவாங்க. யாருக்கெல்லாம் வந்து ரஜினி சார் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு வந்து ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும். என்ன ரீசன் அப்படின்னா, எங்கள் அப்பாவுக்கு வந்து ரஜினி பிடிக்கும், அதனால் எனக்கும் பிடிக்கும். அவரோட படமெல்லாம் வந்து விரும்பி பார்ப்பேன். ரீசன் வந்து ஒன்றே ஒன்று தான், அவரை வந்து எங்கள் அப்பாவுக்கு பிடிக்குன்ற ரீசன் மட்டும்தான். உங்களில் யாருக்கெல்லாம் வந்து இவரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். படம் வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறதா, நல்லா இல்லைன்னு சொல்கிறதான்னு தெரியல. ஆனால் சில விஷயங்கள் வந்து ஏன் நடந்துச்சு அப்படின்றதே தெரியலை. சில குழப்பங்கள்லாம் இருந்துச்சு. சத்யராஜ் வந்து எதுக்கு இறந்தாருன்ற ரீசன் தெரியலை. அப்புறமா வந்து ஸ்ருதிஹாசனை வந்து கடத்தி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த போலீஸ்காரரு, அவரோட லவ்வரை வந்து ரஜினி சார் கடத்தி வச்சுருப்பார். அப்போ வீடியோ காலில் ஸ்ருதிஹாசனுக்கு தெளிவாக தான் காட்டியிருப்பாங்க. அப்படி எப்படி திரும்ப ஸ்ருதிஹாசன் நம்பி அவங்க கூப்பிட்றாங்கன்னு சொல்லி வந்தாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து பின்னாடி துரத்திக்கிட்டே வருவாங்க பைக்கில். அப்போ இவங்க காரில் வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறப்ப, ஸ்ருதிஹாசனை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறப்ப அந்த டோரவே க்ளோஸ் பண்ணாமல் டோரை மூடிக்காம, ஓகே நம்ம இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். படம் நாங்கள் பார்த்துட்டு வீட்டுக்கும் வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் பார்க்கலாம். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். டாடா பை.